ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் அல்லது ரெண்டாம் அதிகாரம் அல்லது ஆதியாகம் முதல் பகுதிகளில் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு. பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு பெருக்கம், அதைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அதைத்தான் ஒரு கமாண்டாக கூட கொடுக்குறாங்க ஆண்டவர். அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது உன்னை பெருகவே பெருகச் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவனாக இருக்கையில் ஆபிரகாம் அழைக்கிற ஆண்டவர் அவனை பெருகவே பெருகச் செய்வேன்னு சொல்கிறார். அப்போ அதே மாதிரி உபாகமம் 1ஆம் அதிகாரம் மோசேயின் இடத்துல கடவுள் பேசும்போது இஸ்ரவேல் மக்களை நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆதாம் கிட்டையும் சரி, ஆபிரகாம் கிட்டையும் சரி, இஸ்ரவேல் மக்களிடத்துலையும் சரி, ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்குறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஒரு மல்டிப்ளிகேஷனை கொடுக்குறாரு. அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது கூட இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 புருஷர்கள் மட்டும் 5000னா அவங்க மனைவிமார்கள், அவங்க பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 20,000 பேர் தான் இருந்திருப்பாங்கன்னு ஒரு கெஸ் கணக்கு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேருக்கும் வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வச்சு சாப்பாடு போடுறாரு. எப்படி? அப்போ இல்லாமையில் ஒரு பெருக்கத்தை, அபண்டன்ஸை உண்டு பண்ணுறாரு. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் சில திண்டாட்டங்கள், சில பணப்பற்றாக்குறை, சில இல்லாமையெல்லாம் இருக்குதா? உங்ககிட்ட கொஞ்சம் என்ன இருக்குது அதை எடுத்துகிட்டு வாங்க. நல்ல ப்ரே பண்ணுங்க, அதுக்கு நன்றி செலுத்துங்க, அதை ஆசீர்வதிங்க, அதை ஞானமான முறையில் பயன்படுத்துங்க. ஆண்டவர் அங்கே ஒரு அபண்டன்ஸ், அங்கே ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார் நிச்சயமாகவே. அப்படி பெருக்கத்தை கட்டளையிடும்போது மீதியான துணிக்கைகளை எடுத்து வந்தாங்கல்ல அடுத்து பயன்படுத்துறதுக்காக, அதே மாதிரி பெருக்கத்தை கட்டளையிடும்போது, அபண்டன்ஸ் கட்டளையிடும்போது நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி மற்றும் வேறு அடுத்தடுத்த பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு பிரின்சிபல்ஸில் ஷேரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பணக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஆனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 1 தீமோத்தியில் வருது, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுளுடைய சித்தத்தில் நம்ம நல்லா இருக்கணுன்றதும் அவருடைய சித்தம்தான். அதனால நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ. பபாய்.